வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம துவாரகாவிலேருந்து வெரவேல் ஜங்ஷனுக்கு ட்ரெயினில் ஆட்டோ அப்கிரேடேஷன் இந்த தேர்ட் ஏசி எக்கனாமி கிடச்சிது. ஸோ அதில் வந்திருந்தோம். அது எப்படின்றது ஃபுல்லாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க மறக்காம பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெரவேல் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ ஆட்டோஸில் நிறைய நிற்கிது சோம்நாத் டெம்பிள் போகிறதுக்கு. அண்ட் இதாங்க வெரவேல் ஜங்ஷன், ஒரு ஓல்டு ஜங்ஷன் தான். ஸோ இதான் ஜங்ஷன். இப்போ அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு ஆட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே வெரவேல் ஜங்ஷனுக்கு வெளியே வாசலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோஸ் நிற்குதுங்க சோம்நாத் டெம்பிள் போகிறதுக்கு. ஜங்ஷன் டு டெம்பிள் வந்து ஜஸ்ட்டு 20 rupees தான். நம்ம ஆட்டோ ஏரியாச்சுங்க. ஸோ இப்போ ஆட்டோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். நம்ம இப்போ வந்து வெரவேல் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ வெரவேல் ஜங்ஷன்லேருந்து சோம்நாத் இப்போ டெம்பிள் நம்ம போகணும். ஆக்சுவலாக சோம்நாத்துக்கும் ஒரு ஜங்ஷன் இருக்குது. பட் இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதால இப்போ நம்ம வெரவேலேருந்து நம்ம ட்ரெயின் வந்து நின்றுருக்கு. நம்ம அப்படியே வெரவேலேருந்து போகலாம். டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7:30 தான் ஆகுது ஊரே, அதனால் ரொம்ப காலியாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது துவாரகா மாதிரியே. பார்க்க ரோடு கொஞ்சம் அங்கேயும் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. மேபி இது அங்கே பாருங்களேன் போட்டு. இது வந்து ஒரு கடலோர மாவட்டம் தான், அதனால போட்லாம் இங்கே இங்கே பாருங்கள் எத்தனை போட் நிற்கிது. இங்கே வந்து இந்த ஊரில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த போட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் போல். அங்கங்கே வந்து போட் கட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஷிப்பு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தது. நான் அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் வேறு லெவல் பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஷிப்புக்கு ஈக்குவலாக இருக்குங்க. பெரிய சைஸ் போட்ஸ் போல். இங்கே ரோட்டு மேலேயே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. என்னமோ நம்ம மெக்கானிக்கல் ஷாப் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் ஊர் கல்ச்சர். சூப்பர். இங்கே பாருங்கள் எத்தனை போட்ஸு. இங்கேருந்து மீன் பிடிக்க போவாங்க போல அப்படின்ட்டு மொத்தமாக ஏகப்பட்ட போட்ஸ் வந்து இங்கே தான் பார்க் பண்ணி குடிச்சு வச்சுருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து மெக்கானிக்கு ஒர்க்குக்காக வந்திருக்கும் போல். அண்ட் அப்படியே அந்த பக்கம் சன்ரைஸ் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெரவேலேருந்து சோம்நாத் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே ஒரு ஆட்சி தேர்தல் பார்த்திங்களா, இதுக்குள்ளே போனால் தான் சோம்நாத் டெம்பிள் கிட்டே போக முடியுமாம்மா. இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். அண்ட் இந்த ஆர்ச்சோட எண்டில் தான் நம்ம ட்ராப் பண்ணுவாங்களாம்மா. அண்ட் இன்னொன்று இப்போ வந்து நம்ம தீபாவளி டைம்ன்றதால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ இங்கே கோயில் தது பார்த்திங்கன்னா அங்கே தான் இப்போ எல்லாத்துக்கும் ட்ராப் ஆகுமா. அப்படியே இறங்கிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஃபைனலி நம்ம சோம்நாத் டெம்பிளில் வந்து காலை வச்சாச்சுங்க. காலையில் 7:45 வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது ஊரே. அது முன்னாடி ஒரு டெம்பிள் தெரிஞ்சுப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு கோவில் ஷேப்பில் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு, மேபி வீர் சிவாஜியாக இருக்கலாம். இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோபுரம், அதாங்க சோம்நாத் டெம்பிள். கரெக்டாக அது ஆப்போசிட்டில் ஸ்டாச்சு இருக்குது. பக்கத்தில் போயிட்டு என்ன ஸ்டாச்சுன்னு பார்த்து சொல்கிறேன். வீர் ஹமிர்ஜி ஆமாங்க, கரெக்டாக அவருக்கு ஆப்போசிட்டில் டெம்பிள் இருக்குது. இங்கே ஒட்டக சவாரியெல்லாம் ஃபேமஸ் போல், ஈவினிங் ட்ரை பண்ணலாம். க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், அப்படியே முன்னாடி போயிட்டு என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு கோபுரம், இதாங்க வந்து சோம்நாத் மந்திர். அண்டு க்ரௌடு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து எந்த திங்ஸும் அல்லது ஃபோனு இல்லை பேகு எதுவுமே. ஸோ இங்கே ஒரு டென்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் வந்து ஃபோனு நம்ம ஹேண்ட்பேக் எல்லாம் வைக்கணும். ஸோ நான் அப்படியே வச்சுட்டு அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆகுதுங்க. க்ரௌடு பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு, அதனால் தர்ஷனம் சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன பிளான் பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சோம்நாத் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு, ஸோ இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டூர் ஆட்டோ பிடிச்சிருக்கோங்க. பெர் ஹெட்டுக்கு 300 ரூபா. அண்ட் இதான் இந்த ஆட்டோ தான். ஸோ ஆட்டோ ஏரியாச்சுங்க. ஸோ சொன்ன பெர் ஹெட்டுக்கு 300 ரூபா. சோம்நாத் பக்கத்தில் ஒரு லிஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த எல்லா டெம்பிளும் நம்ம கூப்பிட்டு போகணுமா. ஸோ போக அப்டேட் பண்ணுறேன். ஒரு ப்ரைவேட் டெம்பிள் இது, சிவா ஸ்டாச்சு மாதிரியே இருக்குது. அண்ட் இங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா, இதாங்க பால்கா தீர்த்தம் ராமர் கோயில். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ். ஸோ இதாங்க பால்கா தீர்த் ராம் டெம்பிள். ஸோ இந்த பால்கா தீர்த் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மகாபாரதத்தில் காந்தாரி வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சாபம் விட்டாங்கல்ல, கடைசியாக நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து ஒரு வேடன் வந்து ஒரு அம்பு விட்டு கொன்ன மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து கடைசியாக கோல்கான்ற பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பூமியிலேருந்து கிளம்பின இடம் தான் இந்த பால்கா தீர்த். இங்கேருந்து தான் கடைசியாக கிளம்பியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா சோம்நாத். இங்கே எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இதே மாதிரி இருக்குங்க அந்த சோம்நாத் டெம்பிள். ஸோ உள்ள ராம் இருக்கார் பார்த்திங்களா, இவர் தான் இங்கே
மூலவர் மெயின் காடு. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணர் போனதாக ஒரு இது இருக்குது. செம்மையாக இருக்குங்க டெம்பிள் அழகாக. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வேடர் வந்து அம்புட்டாருன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்டாச்சு தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க. நல்லா அழகாக சூப்பராக இருக்காங்க. கோயில் பார்த்திங்கன்னா அப்படியே இதே மாதிரி தாங்க சோம்நாத் இருந்துச்சு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரெட் ஸ்டோன்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி. ஸோ இங்கே என்ன இருக்கோ இதே தான் அப்படியே சோம்நாத்தில். அங்கே என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, மேபி உங்களுக்கு ஈவினிங் ஒருக்கா உள்ளே போய் காட்டுறேன், பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிற மாதிரி காட்டுறேன். நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்திங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க உள்ளே டச் பண்ணப்போ என்ன ஃபீலோ அதே தான் இங்கேயும், சேம் ஒரே மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இங்கேயும். அண்ட் இந்த தீத் தாங்க பால்கா தீத், இந்த டெம்பிளோட ஒரு குளம். அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சிவா டெம்பிள். இங்கே ஒரு சிவா டெம்பிள், கீழே வந்து நந்தியும் அமைய வச்சுருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு தெரியல, இருக்குது. இங்கே இந்த ஊரில் வந்து சிவன் எல்லாம் நம்ம உள்ளே போய் கைத்தொட்டு கும்பிடலாம், பட் இங்கே அலௌடு இல்லை போல். இப்போ நிறைய இடத்துல அதையும் கம்மி பண்ணிட்டாங்க, காசியிலையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நம்ம பால்காத்தோட ஃபுல் வியூங்க. இப்போ வெளியே அந்த ப்ரைவேட் டெம்பிள் சிவா ஒரு ஸ்டாச்சு டெம்பிள் இருந்துச்சுல, அங்கே வந்திருக்கோம். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா தான் நிறைய இருக்கார். கிருஷ்ணா அண்ட் ராம் அழகழகாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு அந்த சிவா பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணல, மேலேயும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம்மா. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஊரோட வியூ மட்டும் இங்கேருந்து காட்டுறேன். செம்ம ஹைட்டுங்க. ஸோ நல்லா கோபுரத்துக்கு ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அங்கே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆட்டோ ஏறி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போக ரெடி ஆகலாம். ஏன்னா இங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் கங்கான்ற ஒரு டெம்பிள் போக போகிறோம். அந்த தூரத்தில் இது பார்த்திங்கன்னா அதாங்க சோம்நாத் டெம்பிள். ஸோ அப்படியே கடலுக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி கடல், அங்கே தான் நம்ம போக போகிறோம். பால் கங்கா கடலுக்குள்ளே லிங்கம் இருக்குமாமா. முன்னாடி தெரியுது பார்த்திங்களா 2 லிங்கம், அதுதான் வந்து பால் கங்கா. ஸோ கடலுக்குள்ளே 2 லிங்கம். வாவ், இந்த பாறையெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த தண்ணியில் போட ராமேஸ்வரத்தில் பவளப்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே இருக்குது. நைஸ், சூப்பராக இருக்குங்க. வழுக்கலை, ஆனால் நல்லா இருக்குது. முன்னாடி இது பார்த்தீங்களா செம்ம வைப்புங்க. இங்கெல்லாம் வேறு லெவல். பாறை ஒரு மாதிரி, அங்கே முன்னாடி சிவலிங்கம் தண்ணிக்குள்ளே. வா, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு பாறையெல்லாம். ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த சிவலிங்கங்கள் வந்து கடலுக்குள்ளே. முன்னாடி 2 பேர் தான். பாறை இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வழக்கம் உள்ள ஒன்றுலாம் நல்லாயிருக்கு. ஸோ இவர் தான் பாலகங்கேஸ்வர், கடலுக்குள்ளேயே எப்போவுமே அபிஷேகம் வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாங்க, டைம் ஆயிடுச்சு. தூரத்தில் சோம்நாத், அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் இப்போ போகலாம். இப்போது நம்மளை வந்து நெக்ஸ்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அந்த கார்டில் ஒரு நிறைய கோயில் இருந்துச்சுல்ல, அதில் இந்த ஒரு இடத்துல மட்டும் 8 டெம்பிள். நான் முன்னாடி அந்த போர்டு காமிச்சல, அந்த 8 டெம்பிளும் இதுக்குள்ளே இருக்காம்மா. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கீதா மந்திர். ஆமாம். ஸோ கீதா மந்திர், அது உள்ள கிருஷ்ணா இருக்கார். ஸோ இதாங்க கீதா மந்திர் ஃபஸ்ட் ஒன். ஆனால் அழகாக இருக்குது. எல்லா சாமியும் ரொம்ப க்யூட்டாக அவங்க மாதிரியே வெள்ளை வெள்ளையாக பளிங்குகளில் செஞ்சு. இங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னா எல்லாமே ஃபோட்டோ எடுக்க விடுறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது பால்தேவ்ஜி குஃபாங்க. அது ஒன்றும் இல்லை, பால்தேவ்ஜி குகை, அவ்வளோதான் நம்ம தமிழில். ஸோ இங்கே குகை கோயிலும் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. உள்ளே அப்படியே டீப்பாக என்ட்ரு ஆகுது. செம வைக்கங்க முடியல. ஒரு சின்ன ஒரு குகை தான், ஆனால் ஹீட் ரொம்ப. முன்னாடி ஒரு லிங்கம் தெரியுதுங்களா, கீழே தொட்டு கும்பிடலாம். ஒரு செவுத்தில் ஒரு பாம்பு மாதிரி ஒரு சாமி இருக்குது. ஸோ இதாங்க பால்தேவ்ஜி குஃபா. ஒரு பாதம் இருக்குது அண்டு லிங்கம் அண்டு செவுத்தில் ஒரு இது வேகுதுங்க, தாங்க முடியல. ஸோ பார்த்துக்கோங்க, இதான் பால்தேவ்ஜி குஃபா.
அப்படியே வெளியே போயிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மந்திர். ஸோ லக்ஷ்மி நாராயண மந்திர். ஸோ பெரிய ஹால் மாதிரி சூப்பராக இருக்குது. சுற்றியும் இந்த தசாவதாரம் இந்த பிக்சர்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. லக்ஷ்மி நாராயணா மீன்ஸ் இவங்க விஷ்ணு, நாராயணா அண்டு லக்ஷ்மி. ஸோ இவங்க தான் லக்ஷ்மி நாராயணா. இது வந்து காஷி விஸ்வநாத மந்திருங்க. ஸோ காஷி விஸ்வநாத மாதிரி குட்டி அழகாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ பெருசாக உள்ளே இருந்துச்சு, ஆனால் வெளியே நேம் போர்டு வைக்கல. தண்ணி குடிச்சிட்ருக்காங்க எல்லாம். உள்ளே ஒன்றும் இல்லைங்க, சும்மா தண்ணி குடிக்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஓம்காரேஸ்வர் மந்திர். ஓம்காரேஸ்வர் ஒரு சிவன். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட்டு டெம்பிள் பார்த்தோம்ல கீதா மந்திர், அது மாதிரியே வந்து ஆமையும் நந்தியும் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம அஞ்சு குட்டி குட்டி கோயில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம். இந்த ஊரில் ஒரு ப்ளஸ்ஸே வந்து நிறைய தண்ணி இருக்குங்க. அங்கே இங்கே ஆறு, குளம், கடல் சூப்பராக இருக்குது. அதனாலேயே ரொம்ப அழகாக இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்குது. அது ஒரு பெரிய இடம் இது. அங்கே சுற்றி முற்றி நிறைய கோவில். இவர் வந்து ஹரர் மகாதேவ். ஸோ நிறையா சிவன் தான் எல்லாமே. அப்படியே அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, அதே அப்படியே போய் பார்ப்போம். ஆனால் ரொம்ப சிதிலடைஞ்சிருக்கு, ஏன் தெரில. ஸ்ரீ பீம்நாத் மந்திர். பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. பீம்நாத். இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னமோ இருக்கான்னு தெரில, பட் வழி வச்சுருக்காங்க, ஆனால் யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ நம்மளும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அந்த இடத்துல அப்படியே முன்னாடி போயிடுவோம். ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட்டு 6-7 கோயில் பார்த்தாச்சு. இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ஏரியா அண்ட் நடுவில் ஒன்று இருக்குது, அப்படியே போய் பார்க்கலாம். இன்னமும் நடுவில் ஒரு தாமரை, நடுவில் பாதம். ஸ்ரீ கிருஷ்ண சர்ணா பாதம். ஸ்ரீ கிருஷ்ண சர்ணா பாதங்க. ஸோ லார்ட் கிருஷ்ணாவோட பாதம் போல். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கெல்லாம் வாங்க மறக்காமல். ஸோ ஒன் டே உங்களுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் அப்படியே போக ரெடி ஆகலாம். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து என்னமோ குஃபா, அதாவது குகை ஒன்று இருக்காமா, சூப்பராக இருக்கும்னாங்க. கீழேருந்து ரொம்ப ஸ்டெப்ஸுங்க, அப்படிலேருந்து ஏறிட்டே இருக்கும், அப்படியே ஏறிட்டே இருக்குது மேலே. வா, செம்ம ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்குது. இங்கே வந்து சூரியன் டெம்பிள். இது வந்து சூரியன் மந்திர், சூரியன் டெம்பிளுங்க. இது ரொம்ப பழைய கோவிலாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து சூரியன் காட் இருக்கார். ஸோ இவர் தான். ஸோ சூரியன் டெம்பிள் பார்த்தாச்சுங்க. இங்கே மேலே பார்த்தீங்களா, இந்த சின்ன டெம்பிளோ பெருசோ எல்லாமே இவங்க இந்த மாதிரி தான் கட்டுறாங்க. மேலே ஏறி வந்தோம்ல, அப்படியே திரும்ப கீழே இறங்குறோம். கீழே லாஸ்ட்டில் இன்னொன்று என்னமோ இருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் சூரியன் தான். இங்கே இவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாக தண்ணி, அதை தாண்டி எப்படி போய் பூஜை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ரீசெண்டாக எதுவும் இங்கே பார்த்தீங்களா, ஆமாம் உயிரோடு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி போய் பூஜை பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க தெரியல, பட் அங்கேயும் சூரியன் தான். நாம பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. ஓய், ஐயோ உள்ளே ஓடி போயிடுச்சு. ஓகேங்க, இது வந்து சூரியன் டெம்பிள். அப்படியே நம்ம இப்போது மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே ஹிங்லாக் மாதாஜி குஃபா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னாங்க. அண்டு லைனும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. அண்டு நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த டேவோட மிச்ச வீடியோவை நான் பார்ட் 2 இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். அண்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.